வணக்கம் நிக்கிதா. நிச்சயமாக கோவையில் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தும் டிஒஎஃப்ஐ மற்றும் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் திடீர் ஊர்வலம் நடத்தினர். திடீர் கண்டனம் ஊர்வலத்தால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பிரதானமான சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பேசுகையில் கடந்த ஜூன் 20 முதல் மத்திய கல்வி அமைச்சர் வீட்டின் முன்பு உண்ணாமுன் போராட்டம் நடத்தி ஈடுபட்டனர் உள்ளிட்ட மாணவர்களை டெல்லியில் காவல்துறையினர் கொடூரமான முறையில் தாக்கி கைது செய்ததாகவும் கூறி நாடு முழுவதும் எதிர்வலைகளும் கிளம்பியதாகவும் கூறினர். இதனைத் தொடர்ச்சியாக கோவையில் டிஎஃப்ஐ மற்றும் எஸ்எஃப்ஐ அமைப்புகள் சார்பில் கண்டன போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் ஒரு பகுதியாக இன்று மாணவர்கள் போராட்டத்திற்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் மற்றும் பாராளுமன்றத்தை நோக்கி அமைதியான முறையில் போராட்டம் சென்ற மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய டெல்லி காவல்துறை மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மற்றும் மருத்துவ காவலில் வைக்கப்பட்டுள்ள கேனாவாசிக்கும் உள்ளிட்ட மாணவர்களை எந்தவித நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மற்றும் மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் போராட்டங்கள் குரல்களாக எழுப்பப்படும் என்று வருகின்றனர். இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்கவும் மாணவர்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும் கோவையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தப்படும் எனவும் இவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இது எச்சரிக்கையாகவும் அறிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்பு சேர்ந்தவர்கள் போலீசார்களும் இடையே வெறும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று மாணவர்களை கைது செய்தனர். நிக்கிதா. பதவி விலகு